viewers, welcome to TAMIL360 TV. பொதுவா நம்ம ஒரு சில டைம் மறந்து நம்ம சமைக்கிற பாத்திரத்துல ஏதாவது வச்சிட்டு இந்த மாதிரி கருக விட்டுருப்போம். கருகுனதுக்கு அப்புறமா இத க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். நான் சோளக்கருது வேக வைக்கும் போது தண்ணி கம்மியாகி இந்த மாதிரி அடி பிடிச்சிருச்சு. இத க்ளீன் பண்றதுக்கு நான் எந்த அளவுக்கு யோசிச்சனோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அடி பிடிச்ச பாத்திரத்துல நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பேக்கிங் சோடாவை 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்து கருகுன அளவு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும். இது அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிக்க கொதிக்க அடியில் இருக்கிற கருப்பெல்லாம் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம விளக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்கு, அடியில் இருக்கிற கருப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்லேயே கம்பி நாரை போட்டு நல்லா இப்படி தேய்ச்சோம்னா இந்த கருப்பு வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. பாருங்க, கருப்பு சுத்தமாக போயிடுச்சு. அடி பிடிச்சதுக்கான அறிகுறியே இதில் இல்லை. இதை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, அடி பிடிச்சது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் விளக்குற பவுடர், டிஷ்வாஷ் லிக்விட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை விளக்கிடுங்க. அவ்வளோதான், விளக்கியாச்சு. இப்போ வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, அடிபிடிச்ச கரையே தெரியாம குக்கர் எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. இனிமேல் பாத்திரம் அடிபிடிச்சா டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளோட பாத்திரத்தை புதுசு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.